என் பேர் பக்கிரான், கடலூர்ல இருந்து. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 40 ஆண்டு காலமாக கடலூர்ல காய்கறி கடை நடத்தி வருகிறோம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளலார் சபைக்கு ஒரு 5 மூட்டை அரிசி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் சொன்னார். 5 மூட்டை அரிசி எடுத்து கொடுத்த நான் தொடர்ந்து உங்களுக்கு நன்மை நடக்கும், நல்லா இருப்பீங்க அப்படின்னாங்க. அதனுடைய தொடர்ச்சியா தொடர்ந்து 5 மூட்டை 10 மூட்டை 20 மூட்டை 50 மூட்டை அளவுக்கு எடுத்து கொடுத்து இன்னைக்கு 26வது ஆண்டு. 10 ஆண்டுகளாக நாங்க காய்கறி 10 டன் 12 டன் 15 டன் அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு சபைக்கு அந்த அளவுக்கு வெளியூர்கள் வந்து காய்கறி அதிகப்படியா வர்றதுனால இந்த முறை கம்மியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வடலூர் சபையில இருந்தே சொன்னாங்க. அதுக்காக வேண்டி இந்த முறை ஒரு 17-18 டன் தான் காய்கறி கொடுத்திருக்கோம். அரிசி 100 மூட்டை அரிசி கொடுத்திருக்கோம். 7000 தண்ணி பாட்டில் கொடுத்திருக்கோம். மளிகை பொருட்கள் கொடுத்திருக்கோம். இதெல்லாம் வந்து வடலூர் சபைக்கு அனுப்புறோம். ஏன் அப்படின்னு சொன்னா சகோதர வலியுறுத்தி தான். நாங்கள் சகோதரர்கள், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சகோதரர்கள். நாங்க இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் நாங்கள் தமிழர்கள் ஒற்றுமையோ இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி தான். அதே போல வள்ளலார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாடிய பெயர் காணும் போதெல்லாம் என் உள்ளமும் வாடியது என்று சொன்னார் வள்ளலார். பசியை போக்கிய வள்ளலார் அப்படின்றது பசித்தவனுக்கு மட்டும்தான் அந்த கொடுமை தெரியும். பசினுடைய கொடுமை. பசித்தவருக்கு உணவளிப்பது வள்ளலாருடைய கருணை உள்ளம் என்ன ரொம்ப ஈர்த்திருக்கு. வணக்கம்.